நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இறைவனுக்கு நன்றி பலி செலுத்திய அரசர் தாவீது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினர். மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கிடாய்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினர். அத்துடன் நீர்ம படையல்களையும் இஸ்ரேலர் யாவருக்காகவும் பல்வேறு பலிகளையும் செலுத்தினர். இவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தனர். தாவீதின் மகன் சாலமோனை 2ஆம் முறையாக அரசனாக்கினார்கள். ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தனர். அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர். எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டனர். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவர் பார்வையிலும் பெருமைக்குரியவராக்கினார். அவருக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார். இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார். அவர் இஸ்ரேலில் ஆட்சி செலுத்திய நாட்கள் 40 ஆண்டுகள். எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வமும் மேன்மையும் பெற்று நெடுநாட்கள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் மகன் சாலமோன் அவருக்கு பதிலாக ஆட்சி செலுத்தினார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, காது கேளாதவர் நலம் பெறுதல். கஸ்தல் கந்தோல்ஃபோவில் தனது கோடை விடுமுறையை செலவழித்து வத்திக்கான் திரும்பியிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஜூலை 30 புதன்கிழமை மீண்டும் தனது தொடர் மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவே நமது எதிர்நோக்கு எனும் தொடர் மறைக்கல்வி உரையின் கீழ் தனது கருத்துக்களை எடுத்துரைத்து வரும் திருத்தந்தை அவர்கள் மார்க்கு நற்செய்தியில் உள்ள காது கேளாதவர் நலம் பெறுதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் குறித்த கருத்துக்களை திரு பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார். திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி மற்றும் இளைஞர்களுக்கான யூபிலியை முன்னிட்டு உலகெங்கிலும் இருந்து ஏராளமான மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்தனர். மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்த வத்திக்கான் வளாகத்தில் திறந்த காரில் வலம் வந்தபடி மக்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் பீடப்பகுதியை வந்தடைந்ததும் சிலுவை அடையாளம் வரைந்து புதன் மறைக்கல்வி உரையினை ஆரம்பித்தார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. La pace sia con voi. அதன்பின் மார்க்கு நற்செய்தியில் உள்ள காது கேளாதவர் நலம் பெறுதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. They brought to him a deaf man who had an impediment in his speech. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன. நாவும் கட்டவிழ்ந்தது.
அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். He even makes the deaf to hear and the mute to speak the gospel of the Lord. இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரையினை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, con questa catechesi terminiamo il nostro itinerario sulla vita pubblica di Gesù. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வாற மறைக்கல்வி உரையுடன் சந்திப்புகள், உவமைகள் மற்றும் குணப்படுத்துதல்களால் நிறைந்த இயேசுவின் பொது வாழ்க்கை பயணத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நாம் வாழும் காலத்தில் நமக்கு குணப்படுத்துதல் மிகவும் தேவை. மனித மாண்பை அவமதிக்கின்ற வன்முறை மற்றும் வெறுப்பு நிறைந்த சூழலால் நமது உலகமானது ஊடுருவி உள்ளது. சமூக ஊடக இணைப்புகளால் நோய்வாய்ப்பட்டு வரும் சமூகத்தில் நாம் வாழ்கின்றோம். அளவுக்கு அதிகமாக ஊடகத்தால் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம். சில சமயங்களில் தவறான அல்லது சிதைக்கப்பட்ட படங்களால் தாக்கப்படுகின்றோம். இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நிறுத்திவிட வேண்டும், இனி எதையும் கேட்க வேண்டாம் என்ற விருப்பத்தை நம்முள் நாம் உணரலாம். நமது வார்த்தைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படும் அபாயம் ஏற்படலாம். எவ்வளவு அருகருகே நெருக்கமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எளிமையான மற்றும் மிகவும் ஆழமான விடயங்களை சொல்ல முடியாத, ஒரு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அமைதியாக நம்மை நாமே மூடிக்கொள்ள விரும்பலாம். Su un testo del Vangelo di Marco che ci presenta un uomo che non parla e non sente. மார்க்கு நற்செய்தியில் இடம்பெறும் காது கேளாதவர் நலம் பெறுதல் பகுதியானது நமது இச்சூழலை எடுத்துரைக்கின்றது. காது கேளாத அம்மனிதர் தான் புரிந்து கொள்ளப்படாததால் பேசுவதை நிறுத்தவும், ஏற்கனவே கேட்டவற்றால் ஏமாற்றமடைந்து காயமடைந்ததால் பிறரின் குரல்களை கேட்காமல் இருக்கவும் முடிவு செய்திருக்கலாம். இயேசுவிடம் குணம் பெற அவர் செல்லவில்லை, மாறாக மற்றவர்களால் இயேசுவிடம் அவர் கொண்டு வரப்படுகிறார். அவர் தனிமையாக இருந்ததை பற்றி கவலைப்பட்ட அவரை சுற்றி இருந்தவர்கள் தலைவராம் இயேசுவிடம் அவரை கொண்டு வருகின்றார்கள் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு மனிதரும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் கத்தோலிக்க திரு அவையின் உருவத்தையும் இந்நிகழ்வு எடுத்துரைக்கிறது. மற்ற குரல்கள் கடவுளின் குரலை மூழ்கடிக்கும் சூழல் உள்ள பிற இனத்தார் வாழும் பகுதியில் இந்நிகழ்வானது நடைபெறுகிறது. Il comportamento di Gesù può apparire inizialmente strano, perché prende con sé questa persona e la porta in disparte. இயேசுவின் செயலானது நமக்கு முதலில் வித்தியாசமாக தோன்றலாம். ஏனென்றால் அவர் அந்த நபரை தனியாக அழைத்துச் செல்கிறார். இது அவரது தனிமைப்படுத்துதலை மேலும் அதிகப்படுத்துவது போல தெரிகிறது. ஆனால் கூர்ந்து கவனித்தால் அந்த மனிதரின் அமைதி மற்றும் பின்வாங்கலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், உடனிருப்பு மற்றும் நெருக்கமே அவரது தேவை என்பதை இயேசு புரிந்து கொண்டார் என்பதை எடுத்துரைக்கவும் இந்நிகழ்வு நமக்கு உதவுகிறது. அம்மனிதரின் காதுகளையும் நாவையும் தொடுகிறார். அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயமாகிய திறக்கப்படு என்ற வார்த்தையை எடுத்துரைக்கிறார். இதற்கு அராமிக் மொழியில் எப்பத்தா என்று பொருள். இந்த எளிய மற்றும் அழகான வார்த்தையின் வழியாக இயேசு கேட்பதையும் பேசுவதையும் நிறுத்திய அம்மனிதனுக்கு அழைப்பு விடுக்கிறார். உன்னை பயமுறுத்தும் இந்த உலகத்திற்கு உன்னையே நீ திறந்துகொள். உன்னை ஏமாற்றிய உறவுகளுக்கு உன்னை திறந்துகொள். நீ கைவிட்ட வாழ்க்கைக்கு உன்னை திறந்துகொள். உன்னை மூடுவது ஒருபோதும் ஒரு தீர்வாகாது என்று அவனிடம் சொல்வது போல் இருக்கின்றது இவ்வழைப்பு. இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார் என்று நற்செய்தி எடுத்துரைக்கிறது. அந்த நபர் மீண்டும் பேசத் தொடங்குவது மட்டுமல்லாமல் தெளிவாக பேசினார் என்று எடுத்துரைக்கும் வினை உரி சொல்லானது அவரது அமைதிக்கான காரணங்களை பற்றி மேலும் சிலவற்றை நமக்கு சொல்வது போல் தெரிகிறது. ஒருவேளை இம்மனிதர் தான் தவறாக பேசுகின்றோம் என்று உணர்ந்ததால், போதுமானவற்றை பேசுவதாக உணர்ந்ததால் பேசுவதை நிறுத்தியிருக்கலாம். நாமும் பல நேரங்களில் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதையும் புரிந்து கொள்ளப்படாத சூழலையும் அனுபவிக்கிறோம். திறம்பட செயல்படுவது மட்டுமல்லாமல் நம் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துவதை தவிர்க்கவும், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முறையை குணப்படுத்தவும் இறைவனிடம் அருள் கேட்போம். Per conoscere veramente Gesù occorre compiere un cammino. Bisogna stare con lui e attraversare anche la sua passione. தெளிவாக பேசுதல் என்பது ஒரு பயணத்தின் தொடக்கம்.
மாறாக அது நிறைவின் புள்ளி அல்ல. இயேசுவை உண்மையிலேயே அறிய நாம் ஒரு பாதையில் அவருடன் நடக்க வேண்டும். அவருடைய பாடுகளின் வழியாக செல்ல வேண்டும். அவர் பட்ட அவமானத்தையும் துன்பத்தையும் நாம் கண்டிருந்தால் அவருடைய சிலுவையின் மீட்பின் ஆற்றலை நாம் அனுபவித்திருப்போம். அப்போதுதான் நாம் அவரை உண்மையிலேயே அறிந்திருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் இயேசுவின் சீடர்களாக மாறுவதற்கு எந்த குறுக்கு வழிகளும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேர்மையாகவும் விவேகமாகவும் ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்ள கற்றுக் கொடுக்கும்படி கடவுளிடம் கேட்போம். மற்றவர்களின் வார்த்தைகளால் காயமடைந்த அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இயேசுவிடம் மக்களை கொண்டு வரும் பணியில் திரு அவை ஒருபோதும் தோல்வியடையக் கூடாது என்றும், அதனால் மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியாக குணமடைந்து மீட்பின் செய்தியை தாங்குபவர்களாக மாற வேண்டும் என்றும் ஜெபிப்போம். Preghiamo per la Chiesa perché non venga mai meno al suo compito di portare le persone a Gesù, affinché possano ascoltare la sua parola, esserne guarite e farsi portatrici a loro volta del suo annuncio di salvezza. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்ததும் கூடியிருந்த மக்கள் அனைவரையும் வாழ்த்தினார். மோதல்கள், வன்முறை மற்றும் போரினால் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டுகோள் விடுத்தார். விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்திற்கு பின் கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 இளைஞர்களுக்கான யூபிலி. இளைஞர்களுக்கான யூபிலியானது வத்திக்கானில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தையின் திருப்பலியுடன் இளைஞர்களுக்கான யூபிலி நாளானது நிறைவு பெற இருக்கின்றது. ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இளையோர் யூபிலிக்கான ஆரம்ப திருப்பலியானது கர்தினால் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருப்பலியின் நிறைவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திறந்த காரில் வலம் வந்து இளைஞர்களை வாழ்த்தினார். ஜூலை 30 மற்றும் 31 ரோம் நகரத்தோடு உரையாடல் என்ற கருப்பொருளில் ரோம் நகரின் பல்வேறு முக்கிய வளாகத்தில் இளைஞர்களுக்கான கூட்டங்கள், கருத்தரங்குகள், உரையாடல்கள் மற்றும் பகிர்வுகள் தனிப்பட்ட அமைப்புகளின் தலைமையில் நடைபெறுகின்றன. ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமையானது ஒப்புரவு மற்றும் மனமாற்றத்தின் நாளாக கருதப்பட்டு ரோமின் சிர்கோ மாசிமோ வளாகத்தில் இளைஞர்களுக்கான யூபிலியில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கான ஒப்புரவு திருவழிபாடானது நடைபெற இருக்கின்றது. காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்நிகழ்வில் ஒப்புரவு அருளடையாளம் பெறுவதற்கான 200 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியம், இஸ்பானியம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மானியம், ஹங்கேரி, போர்த்துகீசியம், போலந்து, ஸ்லோவாக்கியம், கொரியம், சீனம் ஆகிய மொழிகளில் ஒப்புரவு அருளடையாளத்தை பெறும் வகையில் இளைஞர்களுக்காக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை தோர் வெர்காத்தா பல்கலைக்கழகத்தின் அருகில் இளைஞர் யூபிலி நாளுக்கான முன் தயாரிப்பு ஜெப வழிபாட்டினை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழிநடத்த இருக்கின்றார். மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று காலை 9 மணியளவில் இளைஞர்களுக்கான யூபிலி நாள் சிறப்பு திருப்பலியினை திருத்தந்தை அவர்கள் தலைமையேற்று வழிநடத்த இருக்கின்றார். காது கேளாதவர் நலம் பெறுதல் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, இளைஞர்களுக்கான யூபிலி என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இன, அரசியல், மத அல்லது கருத்தியல் காரணங்களால் ஏற்படும் உள்மோதல்களை தவிர்க்க சமூகங்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று ஜூலை 29 இச்செவ்வாயன்று வெளியிட்ட
ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மோதலுக்கு பதிலாக உரையாடல், இரக்கம் மற்றும் உடன்பிறந்த உறவை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அச்சம், தப்பெண்ணம் மற்றும் பிரிவினையை வெல்வதற்கு நமது பகிரப்பட்ட மனிதகுலத்தை, அதாவது அனைவரும் ஒரே கடவுளின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை அங்கீகரிப்பது அவசியம் என்று மேலும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. உண்மையான அமைதி என்பது நமது இதயத்தில் தொடங்குகிறது என்றும், நீதியை மேம்படுத்துவதிலும், பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதிலும், ஒன்றிப்பை வளர்ப்பதிலும் அனைத்து நாட்டு அரசுகளுக்கும் பங்கு உண்டு என்றும் இக்காணொலி செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. இந்த காணொலி செய்தி இந்த யூபிலி ஆண்டின் கருப்பொருள்களுடன் ஒத்துப்போகும் அதேவேளை இப்புனித ஆண்டின் மகிழ்ச்சியை பெறுவதற்கான திருத்தந்தையின் நோக்கங்களுக்காக இறைவேண்டல் செய்யும் விசுவாசிகளை அழைக்கின்றது. ஜூலை 29 இச்செவ்வாய் மாலை புனித பேதுரு பெருங்கோவிலின் வளாகத்தில் புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட இளையோருக்கான யூபிலியின் தொடக்க விழா திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அங்கு கூடியிருந்த இளையோரை வரவேற்று வாழ்த்து கூறினார். உலகிற்கு நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று இளையோரை நோக்கி கூறிய திருத்தந்தை, கிறிஸ்துவுக்காக நீங்கள் எழுப்பும் பெருங்குரல் உலகின் கடையெல்லை வரை கேட்கட்டும் என்றும் உரைத்தார். மேலும் நம்பிக்கையின் செய்தி தேவைப்படும் இவ்வுலகிற்கு நம்பிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்றும், இளையராகிய நீங்களே அந்த நம்பிக்கையின் செய்தி என்றும் அவர்களிடம் வலியுறுத்தினார் திருத்தந்தை. இளையராகிய நீங்கள் அனைவரும் எப்போதும் உலகில் நம்பிக்கையின் அடையாளங்களாக இருக்கிறீர்கள் என்று நம்புவதாக தெரிவித்த திருத்தந்தை, அமைதியை விரும்பும் நாம் அனைவரும் கிறிஸ்துவில் மீதுள்ள நம்பிக்கையால் ஒன்றாக பயணித்து உலக அமைதிக்காக குரல் கொடுத்து இறைவேண்டல் செய்வோம் என்றும் கூறினார். மேற்கு கரையில் உள்ள கிறிஸ்தவ நகரமான தைபே மீதான வன்முறை தாக்குதலை எருசலேமில் உள்ள முதுபெரும் தந்தையர்களும் திரு அவை தலைவர்களும் வன்மையாக கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஜூலை 29 இச்செவ்வாயன்று வெளியிடப்பட்டுள்ள இவ்வறிக்கையில் கிறிஸ்துவின் புனித நாட்டில் வேரூன்றிய அமைதியும் விசுவாசமும் நிறைந்த சமூகத்தை நோக்கி இயக்கப்பட்ட ஒரு தெளிவான மிரட்டல் இது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தீ வைப்பு, சுவற்றின் மீதான கீறல்கள் மற்றும் ஆயுதமேந்தி குடியேறிகளை மிரட்டுதல் உள்ளிட்டவை அடங்கும் என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இஸ்ரேலிய காவல்துறை இந்த சம்பவத்தை குறைத்து மதிப்பிட்டதை கண்டித்துள்ள அவர்கள், தைபேவுக்கான அனைத்துலக ஆதரவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் அவர்கள் மேற்கொண்டுள்ள தவறான தகவல் பிரச்சாரத்தையும் விமர்சித்துள்ளனர். இந்த தாக்குதல் குடியேறிகள் மீதான வன்முறையின் ஒரு பெரிய வடிவத்தின் ஒரு பகுதி என்று கூறியுள்ள அவர்கள், பொறுப்புக்கூறல் மற்றும் தண்டனையின்மை குறித்த தங்களின் கவலையையும் அவ்வறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளனர். ஜூலை 25 வெள்ளிக்கிழமையன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள துர்க் என்ற நகரில் மனித வர்த்தகம் மற்றும் மதமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டில் அமல அன்னையின் அசிசி அருள் சகோதரிகள் சபையைச் சேர்ந்த வந்தனா பிரான்சிஸ், பிரீத்தி மேரி என்னும் 2 அருள் சகோதரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதுடன் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சியினர், இந்து தேசியவாத உணர்வோடு செயல்படும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கைது செய்யப்பட்ட அருள் சகோதரிகள் இருவரும் 3 இளம்பெண்களை துறவற இல்லத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்காக அழைத்துச் சென்றபோது இந்து தேசியவாத குழுவான பஜ்ரங் தளத்தை சேர்ந்த ஒரு கும்பல் அந்த இளம்பெண்களை கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சிப்பதாக கூறி அச்சகோதரிகள் மீது குற்றம் சாட்டிய வேளை இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காசாவில் 5 வயதுக்குட்பட்ட 3,20,000 மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் ஆபத்தில் உள்ளனர் என்றும், ஆயிரக்கணக்கானோர் மிக கடுமையான துயரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளது ஐநா அமைப்புகள். 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியில் வாழ்கின்றனர் என்றும், 39 விழுக்காட்டு மக்கள் முழு நாட்களும் உணவு இல்லாமல் தவிக்கின்றனர் என்றும் தனது பெரும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளன. வறுமைக்கான 3 வரம்புகளில் 2 ஏற்கனவே எல்லை தாண்டிவிட்டன என்றும், இது முழு அளவிலான வறுமையின் அவசர ஆபத்தை குறிக்கிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ள அமைப்புகள், அத்தியாவசிய சேவைகளின் சரிவு, இடம்பெற்று வரும் மோதல்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் தடை செய்யப்பட்டமை ஆகியவை நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.